நமக்கு தந்திருக்கிற இந்நாளை தந்திருக்கிற ஸ்நீதியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில குறைவுள்ள ஜபம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுள்ள ஒரு ஜப வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஒரு ஜப ஜீவிதம், குறைப்பட்ட ஒரு ஜப ஜீவிதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வார்த்தையை சற்று வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தை வாசிப்பீர்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நிறையா இருப்பானாக என்று சொல்லி இவ்வளமாய் யாக்கோபு மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வேத வாக்கியங்களாக இருக்கிறது. இவை மூலம் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படிக்கு அந்த சமூகங்கள் மூடி கர்த்தர் நோக்கிப்பார். இயேசுவை போல அழகுள்ளோர் நாரையும் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்போது இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூயில் எந்த வாழ்க்கையில் நீரை போதுவே என்று நம்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் மேலுள்ள அன்பு என்று பொங்குவே, நிச்சய நீர் வேகம் வந்து என்னை சேருவே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையில் நீரே போதுவே வேண்டாம் என்று நம்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையில் நீவே போதுவே வேண்டாம் என்று நம்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நம்மை ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே உம்மை போல அதற்கு யாரும் இல்லை, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லை. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். இவ்வேளையில் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி பிள்ளையோடு இடைப்பட வேண்டும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரை பேசும் அடியே கேட்கிற ஒரு பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவர் எங்களுடைய நாமங்கள் சிறுக, நாங்கள் சிறுக, நீர் பெருக உடைய நாமம் உயர்ந்திருக்கின்றது. சகல தீங்களுக்கும் சகல சோழ்வுகளுக்கும் அசதிகளுக்கும் பிள்ளைகளை விலகி காத்துக்கணும், பொறுப்படுத்தி வழி நடத்து மீட்பர் பாதை கத்தின சொன்ன பிதாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அநேக தினம் வாசிக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கிறதால, உபதேசிக்கப்பட்டிருக்கிறதால, கட்டளைகளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதால, வேண்டுதல்களால் சொல்லப்பட்டிருக்கிறதால இவ்வார்த்தையின்படி அதை சொல்ற கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஆயிரங்கள் நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் இந்நாளில் கர்த்தர் இவ்வேத வசனத்து ஊடாய் நமக்கு இருக்கிறதால, நாம் கடந்து போகிறதால இப்பாதையை இவ்வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு அழகாய் விவரித்து தருவார். வாசிகள் விரிசை கூட யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 6வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தை வாசிக்க, 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தை வாசிக்க.
சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடைய சகலவற்றையும் கிறிஸ்துவிடத்தில் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன், சிறிதளவு சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு உருவாகிற அலையை போல கடலில் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் ஏதாகிலும் பெறலாம் என்று சொல்லி நினைத்தால் அவன் அதற்கு மிகாக நிலையாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்வதை பார்க்கலும் இப்படி செய்யாமல் இருக்கிறது நல்லது என்று சொல்கிறது என்று சொல்ல வேத வசனத்தை இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்க 1வது அதிகாரம் 1வது வசனத்தை இங்க சற்று வாசிக்கும் பொழுது இவ யாருக்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்க முடியும். வாசிங்கள் 1வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தார்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வேத வாக்கியம் இங்கே அவை சோதர கடிந்து கொள்ளும்படிக்கான ஒரு வாழ்த்துதல் செய்தியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறார் என்கிற வாழ்த்துதல் செய்தியாக இச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவரை சிதறடிக்கப்பட்டிருக்கிற கோத்திரங்களுக்கு அவன் யாக்கோபினால அவன் நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கிற இவ்வார்த்தைகள் என்னவென்றால் அவன் சொல்ற சிதறடிக்கப்பட்டு அவன் இருக்கிற கோத்திரத்தாரே நீங்கள் சிறிதளவும் சந்தேகப்படாமல் கிறிஸ்துவிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சிறிதளவு சந்தேகம் இருக்குமானால் உங்களை கர்த்தர் அழகாய் விவரித்து சொல்கிறார். நீங்கள் காற்றினால் அடிபட்டு உருவாக்கப்படுகிற கடலின் அலையை போல இருப்பீர்கள். இவர்கள் கடல் அலையை போல இருக்கிறதுனால இவர்களிடத்தில் ஏதாகிலும் அவர் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கேட்காமல் இருக்கிறது நலம் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய வாழ்த்துதல் செய்தி உங்களுக்கு நான் இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவர்கள் அதிகமாய் பார்க்கும் பொழுது இது 2 வார்த்தை சூத்திரம் 2 வசனத்துக்குள்ள ஆழமாய் பார்க்கும் பொழுது அதனுடைய 8வது வசனத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசி 8வது வசனத்தை கூட வாசியுங்கள். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 2 மனதை உடையவன், இரு மனதை உடையவன். தமிழ் மைண்டட் இருக்கிறவங்க தன் வழிகளை ஸ்திரமா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட கோத்திரங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. எங்களுக்கு இந்த வார்த்தை இல்லையா? சிதறடிக்கப்பட்டவர்களை போலதான் இப்ப நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேரை பார்த்தாச்சுன்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள வளர பிரயாசப்படுறாங்க. சில பேரை பார்த்தாச்சுன்னு சொன்னா எனக்கு இவ்வளவுதான் வளர முடியும்னு சொல்றாங்க. சில பேரை பார்த்தாச்சுன்னு சொன்னா இவைகளனால கடந்து போக முடியாதுன்னு சொல்றாங்க. சில பேர் கடந்து போகிறாங்க. சில பேர் முயற்சி செய்யறாங்க, சில பேர் முயற்சி செய்யல. சில பேர் விசுவாசத்தில் இருக்கிறாங்க, சில பேர் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. சில பேர் ஒடுக்கப்படுறாங்க, சில பேர் பலப்படுறாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில பேர் அவன் நாடி தேடுகிற சமாதானத்தை சந்தோஷம் எப்ப கிடைக்கும் என்று சொல்லி நாடி தேடுகிறார். சில பேர் வாக்குகளை நம்பி இருக்கிறார், சில பேர் ஆசீர்வாதங்களை நம்பி இருக்கிறார், சில பேர் சில கட்டளைகளை செய்ய முடியவே என்கிற தாக்கத்தோடு தீவிரமாய் அவன் சொந்த அன்பு தேசத்திலே கோபுரத்தால் சிதறடிக்கப்பட்டது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில வந்திருக்கிற நாம் இந்த ஒரு நாள் ஆராதனை கடந்து வந்திருக்கிற சிதறடிக்கப்பட்டவர்களை போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏக சிந்தை இல்லாமல், ஏக மனம் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டவர்களை போல அவன் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளிலும் வெவ்வேறு விதமான காரியங்களிலும் நெருக்கடான ஒரு ஜீவிதத்தில் இருக்கிற நம்மை பார்த்ததான் ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தேகத்தோடு எதையாவது கேட்கிறோம்னா நீ அதற்கு கேட்காமலே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவன் சொல்ற வெளிப்படையாய் முகத்தை மாத்திரம் அல்ல, அவர் உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற நல்ல தகப்பனர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் 2 மனதுடைய இருதயமாய் இருக்கு என்று சொல்லி கர்த்தர் அழகாய் அறிந்திருக்கிறார். கர்த்தரை ஆமென் சொல்லுங்க.
இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம வேறு விதமாய் சிதறடிக்கப்பட்டதை பார்க்க முடியும். அவன் சொல்ற ஒவ்வொருவரை கேட்கப்படுது ஒரு சூழ்நிலை, இன்னொரு கேட்கப்படுது இன்னொரு மனப்பான்மை, இன்னொரு நாளை கேட்கப்படுது இன்னொரு யோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் சொல்லப்படுகிற வேதவசனம், நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது, உங்கள் சகோதரரை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்த்துதல் செய்தியை சொல்லுங்க சொல்லப்பட்டது. அல்லேலூயா, செய்தி சொல்லப்பட்டது, வாழ்த்துதல் செய்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்டிருக்கிற கோத்திரத்தாரை பார்க்கும் பொழுது நீங்க இதில் சொல்ற 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஒன்று பேர் சொல்றோம், யாக்கோபு 1வது அதிகாரம் 1வது சொல்றோம் 2வது வசனத்திலிருந்து அது 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பலவிதமான சோதனை அகப்படும் பொழுது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இதில் நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இல்லாமல் பூரணராய் நிறைவுள்ளவராய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவில்லாமல் இருந்தார், ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவுள். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற மனிதனுடைய சூழ்நிலை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையோடு இருக்கிறவங்க, விசுவாச குறைவோடு இருக்கிறவங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்க, பச்சையில் இருக்கிறவங்க, இன்னும் ஞானம் இல்லாதவங்க, இன்னும் சொல்றோம் அவன் பூரண ஆன்மாடி சொன்னது போல வெவ்வேறு விதமாக என்ன சொல்லியிருக்கிறோம், பிரிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படி பிரிந்திருப்பது கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு காரியம். அல்லேலூயா. இப்படி பிரிந்திருப்பது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, எங்கே ஒன்றோ இரண்டோ வேறு நாமத்தினால் ஒரு மனமாய் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. டபுள் மைண்டடா 2 மனமுடையவர்கள் எக்காரணத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது, ஒரு மனம் ஆக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டது, பிரிந்திருக்கிற கோத்திரத்தை போல சபையில வெவ்வேறு சூழ்நிலைகளோடு நீங்கள் இருந்தாலும், 2 மனமுடையவராய் நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் ஒருமனப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாத இடத்துல கர்த்தர் நிச்சயம் வாசம் பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமான ஒருமனமற்ற காரியம் 2 மனமுடையதான அவன் பிரிந்திருக்கிற நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பிரிந்திருக்கிற கோத்திரத்தை போல இருக்கிற ஜனத்தாய் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் நேர்த்தியான வழியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்நாளிலே பெருமிதமான ஆசைப்பட்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பசங்க இவ்விதமான காரியம் எப்படி ஒருவரமாக்கப்படும் என்று சொல்லி வேதவசனத்தில் பார்க்கும்போது அழகாக சொல்லப்படுகிறது. இங்கே இந்த சொல்ற யாக்கோபு 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஜனத்தார் கோத்திர பிதாக்கள் கோத்திரங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டது எப்போது சொன்னால் தாங்கள் வேண்டுதலை பெற்றுக்கொண்ட பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சபை ஒருமனமாகும்படி, ஜனத்தார் ஒருமனமாகும்படி அங்கே கொடுக்கப்படுகிற காரியம் தான். ஆமை நீங்கள் ஒருமனப்படணும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில சமாதானம் வேணும்னு சொன்னா, ஆமை உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னு சொன்னா நீங்க கேட்கிறத பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கே கேட்கிறதை பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலை வரும் பொழுதுதான் நம்ம வெவ்வேறு விதமா பிரிஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவை சொல்ற கர்த்தர் எப்படியாவது
காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறதற்கு பதில் இல்லாத காரணத்தினால் நாம் புரிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றுக்கு சொல்கிறோம், ஒரு ஆத்மாவுடைய ஒரு மரணத்துக்கு போயிருந்த ஒரு சங்கத்துடைய மரணத்துக்கு போயிருந்து அங்க அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்பதாக என்னிடத்தில் அதிகமான ஜபம் பண்ண போச்சான். அல்லேலூயா. நிறைய பிரேயர் சொல்லி யார் 8 பிரேயருக்கு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசம் நேற்று இருக்க ஆத்மா இல்லை சொல்றான். அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நிறைய மரண சந்திப்புகளை பார்த்திருக்கேன், மரண வீடுகளில் போயிருக்கேன். அந்த முகத்தில் இருந்த துக்கத்தை போல நான் எந்த முகத்தையும் நான் பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கொலை உள்ள அவை சொல்றான், வேண்டினதுக்கு அப்புறமும் கிடைக்கல என்கிற ஒரு பெருமிதமான சோகம் அந்த முகத்துல தெரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பாஸ்டர் வார்த்தையை எடுத்திருக்கிறார் போல இது சொல்ற கரெக்டா 4 நாட்களுக்கு முன்பதாக கர்த்தர் தந்த வார்த்தை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதை கண்ணால் பார்க்கும்படி குறைவுள்ள ஜபத்துல குறைவுள்ள ஜீவிதமுடைய ஆத்மாவுடைய நிலை கடைசியில் என்னவாயிருக்கு என்று சொல்லி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பாடுபட்டேன். என்னுடைய வாழ்க்கையில கூட அதிகமாக நான் கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் சொல்லுகிறது, குறைவில்லாத ஜீவிதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னதான் இன்னல்கள் சொல்ற வாழ்க்கையில வரட்டும், துன்பங்கள் வாழ்க்கையில வரட்டும், அவன் சொல்ற பலவீனங்கள் வாழ்க்கையில வரட்டும், ஆனால் குறைவில்லாத ஜீவிதத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கண்ணீரற்ற ஒரு ஜீவிதத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முழுவதும் விடிய மட்டும் காத்திருங்க, கர்த்தரின் நாளை கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவில்லாமல் நடத்த என்ன செய்யப்பட வேண்டும், எப்படியாவது வாழ வேண்டும், எவைகளெல்லாம் நாம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து நடத்தி ஆலோசனை கர்த்தாவாய் கூட நடத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தர் திருத்து ஓங்க சொல்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜப ஜீவிதத்தில் குறைவுள்ள ஒரு ஜீவிதம் அற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சற்று நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அதிகமான ஜபத்துறை இல்லை, அதிகமான நீங்கள் வேண்டினதை நீங்கள் கிடைக்கிறது இதுவரைக்கும். அல்லேலூயா. அதான் கேட்கிறோம் பாஸ்டர் என்ன செய்யறது கிடைக்கிறது, சிலது நிறைவேறது, சிலது கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரை பாஸ்டர் ரட்சிப்பு கேட்டுட்டே இருக்கிற ரட்சிப்பு கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றுவதற்கு மாறுவதற்கு நாம் எதிர்பார்த்திருக்கிறோம், ஆனால் காலம் நிச்சய மாட்டேங்கிறது, கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய சூழ்நிலை ரொம்ப நெருக்கமாய் போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அழுதுனவும் கேட்கிறோம், ஆனால் எங்கள் சூழ்நிலை ரொம்ப கடினமாய் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவன் விண்ணப்பம் நிறைவேற்றப்படாததான் பிரிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை பார்க்கும் பொழுது 4 பேர் ஒரு குடும்பத்தில் தகவல் பிள்ளைகள் 4 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது 4 பேருடைய நிலைகளும் அவன் வெவ்வேறு விதமாய் பிரிந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவுடைய ஒரு சிந்தனை ஒரு பக்கம், அம்மாவுடைய சிந்தனை ஒரு பக்கம், மூத்த பிள்ளையுடைய சிந்தனை ஒரு பக்கம், இடையிலுடைய சிந்தனை ஒரு பக்கம், அது வீட்டில் யாராக இருக்கிறார்கள் எல்லாருடைய சிந்தனையும் வெவ்வேறு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனமான ஒரு மனமற்ற எந்த குடும்பத்தில் ஆனாலும் சரி, எந்த கோத்திரங்கள் ஆனாலும் சரி, எந்த சபையினாலும் சரி, கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனதோட 7 சிந்தனை கேட்டதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு சிந்தனோட பாசம் எப்படி கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியும்? நாங்கள் அதுக்கு தகுதியான கடந்த நாட்களை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துக்குள்ள இந்த நாட்களை நினைச்சு பாருங்க. இதே அந்த 2வது வருஷம் 2025 வருஷத்தை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
வேண்டிகளை பெற்றுக்கொண்ட நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆவிய சுத்தத்தின்படி நீங்கள் உங்களுடைய காரியங்கள் நிறைவேற்றப்பட்ட நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இப்போ பார்த்தாச்சு சொன்னா பிரிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெவ்வேறு யோசனையால் வெவ்வேறு ஆலோசனையால் வெவ்வேறு நிலைகளாய் வெவ்வேறு நீதிகளோடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்ற மறந்து போனவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஈஸியா சோர்வு காட்கொள்ள விட்டுறோம். அவன் சோர்கிறோம். அவன் முன்பு சொன்னால் அவன் சோர்வது சொன்ன உடனே அவன் ஊழியக்காரர் தமிழ் சொல்லுகிற நாட்களை விட்டு அவன் சோர்வு அப்படியே கடந்துக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வாழ்க்கையை மேலோட்டி கொண்டு போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு மலருள்ள அவை சொல்ற நிலை நம்முடைய வாழ்க்கையை வளர வைக்கால், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வர வைக்கால், நமக்கு ஆசீர்வாதத்தை கூட செய்யாது. அல்லேலூயா. 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 நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடைப்படுவதே தவிர நம்மை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவைகளை அவன் சொல்றோம் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவான ரெண்டு மனம் இருந்தா. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சா அவன் சொல்ற ஊழியர் சொல்ற உலக பிரகாரமான காரியத்தை செய்ய முடியல அர்த்தம். அந்த சொல்ற செய்ய முடியல கவலை. அவன் சொல்ற உலக பிரகாரமான காரியத்தை செஞ்சா கிறிஸ்துவுக்குள்ள செய்ய முடியல கவலை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுதான் சொல்ற ஒண்ணு அவன் சொல்ற உலக பிரகாரமாக இருந்துக்க இன்னொரு ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நாட்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறோம், சில நாட்கள் உலக பிரகாரமாக இருக்கிறோம். இந்த சின்ன சரியாகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை சரியாக அதாவது அவன் சொல்ற ஒரு வாரம் இருக்குன்னா ஒரு 3 நாள் வேலைக்கு போயிட்டு மீதி 3 நாள் வீட்டில் இருக்கிறது போல. அல்லேலூயா. அது ஒரு வாழ்க்கையில ஒரு குடும்பத்தை சொல்ற ஒரு வளர்ச்சியை கொடுக்காதது போல, ஒரு சொல்ற ஒரு நல்ல ஒரு ஆள சமாதானத்தை கொடுக்காதது போல. அல்லேலூயா. 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 ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம், 30 நாள் அளவுக்கு பார்த்தாச்சுன்னு சொன்னோம், ஒரு 5 நாள் 6 நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். அவன் சொல்ற மீதி உள்ள நாட்கள் உலகத்தில் இருக்கிறோம். அந்த மீதி உள்ள அவன் சொல்ற அந்த மீதி கொடுக்கிற அந்த 4 நாட்கள் உலகத்தில் வாழ்ந்துருங்க. அல்லேலூயா. 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 உலகத்தின் ஆசீர்வாதமாக கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகாய் சொல்ல திருப்பி ஒரு மத்திய 6ஆவது அதிகாரம் 33வது வசனம் அழகாய் சொல்றது வாசிங்க. 33 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் நீதியை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. 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 ஒரு 30 நாள் அளவு சொல்லுவோம், 24 அளவு இந்த கூட நினைக்கிற காரியத்துக்கு நாம் ஓடிக்கே இருக்கிறத தவிர தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட மாட்டீங்க. அல்லேலூயா. 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 ஏற்றுக்கொள்கிறோம். மீதி உள்ள நாட்களில் உலக பிரகாரமாக வாழ்கிறோம். இது கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. 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 அர்ப்பணித்து வாழுகிற ஒரு ஜீவிதம் ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம். அல்லேலூயா. 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 அவன் சொல்ற உலக பிரகாரம் பார்க்கும்போது ஒரு நோய்ப்பட்டுச்சுன்னு சொன்னான், ஒரு சுகர் பிரஷர் வந்துச்சுன்னு சொன்னான், அவன் சொல்ற சில அவன் ஆதாரங்களை ஒதுக்கி அவன் சில கட்டுப்பாடுகளை வைத்து நம்ம கடந்து போகிறது போல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பயத்தோட மீண்டும் வந்துடக்கூடாது, மீண்டும் சுகர் ஏறிடக்கூடாது, மீண்டும் பிரஷர் ஏறிடக்கூடாது என்று சொல்லி சில ஆதாரங்களை கம்மி பண்ணி சில ஆதாரங்களை அதிகப்படுத்தி சில ஆதாரங்களை ஒதுக்கி நாம் எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கிறோமோ. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி சுகர் இருக்கும் மாற்றி சாப்பிட்டேன்னா எனக்கு என்னவாகும், ஒரு இனிப்பு அதிகமாக சாப்பிட்டேன்னா சுகர் கூடிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன உலக பிரகாரமாக இருக்கிற நோய்கள் இருக்கிற அவன் சரீரத்துக்கு யோசனை வருது. ஆனா அவன் சொல்றோம் கிறிஸ்துக்குள்ள வாழணும்னு சொன்னா அந்த கட்டுப்பாடுகளை வாழ முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சில அவன் ஒழுங்குமுறைகளை சில அலங்காரங்களை கொடுத்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழகான ஒரு ஜீவிதம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜீவிதத்தில் இருக்க முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து இருந்தா என்ன இல்லாட்டா என்ன. அல்லேலூயா.
வாழ்க்கை இன்றோடு நிப்பாட்டிடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை அவன் சபையில் வருமானம் மட்டும் இயேசுவை மட்டும் நினைச்சு பார்த்துட்டு வீட்டில் போகும்போது இயேசுவை நினைத்து பார்க்காத ஒரு ஜீவிதத்தை இன்றைக்கே இந்த இடத்துல விட்டுடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 24 மணிக்கு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கணும். ஆகியும் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம், உங்கள் நினைவு இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை நினைத்து பார்க்க உங்களுடைய ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன் சொன்னா கிறிஸ்து நீங்கள் இவ்வளவாய் பிரிந்திருக்கிறது அவருக்கு பிரியமற்றிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தாரை சற்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் பலியிடும் படிக்கு எல்லாம் சேர்ந்து தான் வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கோத்திரம் இந்த நாளும், இன்னொரு கோத்திரம் இன்னொரு நாளும், இந்த ஜனத்தார் இந்த நாளும், இந்த வேலையாட்கள் இந்த நாள் அப்படின்னு அல்ல, ஒரே நாளில் தான் வந்தாங்க. அல்லேலூயா. அவர்கள் ஒரே மனதோடு தான் கூடினாங்க. அல்லேலூயா. அந்த 7 நாளை ஆசிரித்தாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தர் மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்களுக்கு முடி மட்டும் அதை சோதனைக்க முடியல. அது 2வது பகுதி. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் ஏகமானவருடைய கர்த்தரை சேவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சுபஜீவிதம் அவை சொல்ற வளர்மணிக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சிலவற்றை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலவற்றை போல உங்க வாழ்க்கையை மாற்றி ஆகணும். அல்லேலூயா. சிலவற்றை போல என்று சொன்னா என்ன காரியம் என்று சொல்லி பார்ப்போம். ஆமென். வேதவசனத்தில் சொல்றது போல ஆமென் சொல்றோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆவது வசனத்தை வாசிங்க. சொல்றோம் லூக்கா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆவது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர் கடிந்து விதை அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு உண்டாகுதா? நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி நீ வேரோட பிடிங்கி கடலை நடப்படுவாய் என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உதாரணமாக வைக்கிறார். உங்க வாழ்க்கை அவை சொல்ற உறுதியாக்கப்பட்ட விசுவாசம் வாய்ந்தவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியா இருக்கணும் உங்க வாழ்க்கை? உறுதியான விசுவாசம் சொல்றாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? உறுதியான, சத்தமா சொல்லுங்க, உறுதியான உறுதியான சொல்லுங்க, உறுதியான உறுதியான விசுவாசம், உறுதியான விசுவாசம். கலகலத்தை இருக்க மேல வச்சுக்கோங்க. கலகலத்தை இருக்க மேல வைக்க. எனக்கு உறுதியான விசுவாசம் வேணும், இன்னும் வேணும். எனக்கு இப்போ உறுதியான விசுவாசம் இல்லை, இல்லை, இப்போ இல்லை. சொல்றோம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தை ஊற்றும் எந்த உள்ளத்தை கர்த்தர் பலப்படுத்துவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவி தன் குறைவிடம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற கர்த்தர் கூட அதிகமாக கட்டி சேர்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாய் அதை ஆக வேண்டும் என்று சொன்ன ஒரு உறுதியான விசுவாசமுடைய ஒரு ஜீவிதத்தை அவன் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உறுதியான விசுவாசம் இருந்தால் எங்களுக்கு என்ன பலன்? பாஸ்டர், எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் சொல்ற உறுதியான விசுவாசம் இருந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்றேன், உறுதியான விசுவாசம் இருந்தால் நீ கேட்கிறத கர்த்தரை சுத்தத்தை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் சொல்ற கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே தான் பாஸ், எனக்கு கிடைக்கும், உடனே கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லையோ? விசுவாசம் இல்லையோ? கேட்கிறது உடனே கிடைக்கும் விசுவாசம் இல்லையோ? சொல்றான் பரலோக தடையிலே சொல்லுது. அல்லேலூயா,
கர்த்தரிடத்தில் எவை கேட்கிறீரோ அவை உடனே அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றி தர போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உறுதியான விசுவாசத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்வது? அல்லேலூயா. எப்படி உறுதியான விசுவாசத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில ரொம்ப பொறுமையாக கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். இதுதான் நமக்கு முக்கியமான அந்த தருணத்தில் வந்து எப்படி இந்த உறுதியான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், எப்படி இந்த உறுதியான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும். எதை போல இருக்கணும், எதை போல வாழணும் என்று சொல்லுகிற 2 ஆலோசனைகளை கர்த்தர் இவ்வேளை உங்களுக்கு பகிர்ந்து தருவார். இந்த ஆலோசனை எல்லாம் பிசாசுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இவங்களுக்கு ரொம்ப பயமாதான் எனக்கு சொல்றேன். அல்லேலூயா. ஆகிலும் ஆமென் சொல்றோம். கர்த்தருடைய ஏற்ற ஆலோசனையை பெறும்படிக்கு நீங்கள் விழிப்புணர்வா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிதறடிக்கப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையை, உங்கள் எண்ணங்களை கர்த்தர் தமக்குள்ளே பிரியமானதாய் உறுதியான விசுவாசம் உடையதாய் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தர் ஆசையோடு ஆவலாய் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து தன் இருதயத்தை கர்த்தாவே எனக்கு இவனான மாறுதல் வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுகிற எந்த நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக இன்னைக்கு இந்த ஆயத்தத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கீழ்வத்தி போகிறது, தாழ போகிறது, வாடி போகிறது, துக்கித்து போகிறது, தாழ்ந்து போகிறது, அதை சொல்றோம், அதை பிடப்பிடல் அகப்பட்டு போகிறது கர்த்தர் விருப்பமல்ல. அல்லேலூயா. நாம் இதுல ஜெயம் கொண்டவர்களாக, இதுல பொறுமையோடு நம்மை காத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, சற்று திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 92வது அதிகாரத்தினுடைய 12வது சங்கீதம் எப்படி நாம இருக்க போகிறோம், எதை போல இருக்க போகிறோம். சங்கீதம் 92வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமான் பனையை போல செழித்து நீவனோடு உள்ளார், கேதுருவை போல வளருவான். கர்த்தாவே ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பிடிங்க, என்ன பாருங்க, சரியா? அவங்க சகோதரனை பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க நீங்க இல்ல நீ சொல்லு, நீ 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 பழைய போல வளரணும், பழைய போல வளரணும், பழைய போல வளரணும். புல்லா இருந்தது போதும், 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 போதும். புரியுதா, புரியுதா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? பழைய போல நீங்க வளரணும். கிறிஸ்து இயேசு நம் தகப்பன், நம் இயேசு நம் தாயானவர், மகிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், பொறுமை நிறைந்தவர். நீங்க பழைய போல வளர ஆசைப்படுங்க. அந்த ஆசைக்கு நீங்க இடம் கொடுப்பீங்களா? நீங்க இடம் கொடுப்பியா? நீங்க இடம் கொடுப்பியா? நீ பழைய போல வளரணும். சொன்னீங்களா? நீங்க உங்க சகோதரனை பார்த்து சொன்னீங்க, எழுதுனீங்க சட்டமா சொல்லுங்களேன். அது யாருடைய ஆசையா இருக்கிறது? உங்க ஆசைதா எனது ஆசை, உங்க ஆசைதா எனது ஆசை, உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம்தான் எனது. சொல்ல ஏசப்பா, ஏசப்பா என்னப்பா
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உங்க யோசனை சிந்தனைகளுக்கு பிசாசு இடம் கொடுத்தா கொஞ்சம் கிறிஸ்துவுக்குள்ள கொஞ்சம் திரும்பி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய போல வளரணும், பழைய போல வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்துடாதீங்க. அநேகரை காயப்படுத்தும்படி நீங்க வாழாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்போனா உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை காயப்படுத்தினா அதனால ஜெபம் இல்லை, வேதவசனம் வாசிப்பு இல்லை. அல்லேலூயா. எப்படி தன்னைத்தானே என்ன செய்யணும்? என்னத்தை ஜோம் என்னத்தை வேதவசனம் வாசித்து என்னத்தை ஆராதிச்சு. அல்லேலூயா. தன்னைத்தானே என்ன செய்யாதீங்க? பணவளத்தை போல காயப்படுத்துறாதீங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பணவளத்தை போல வளரணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வளர சொல்றோம். பணவளத்துடைய குணாதிசயங்கள் எல்லாம் தெரியும். எல்லாவற்றும் வேதத்தில் பார்ப்போம். சரியா? யோவான் புஸ்தகம் 12:13 வாசிக்க அப்படிப்பட்ட பணமரத்தை போல வளர வேண்டும் என்று சொல்லி வாசிக்க. யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு இயேசுக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார். இதுல சொல்லப்பட்ட குருத்தோலை இருக்கு இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹலோ, என்ன சொல்லப்பட்டிருக்கு? குருத்தோலை வைத்து சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? குருத்தோலைனா குருத்தோலைனா குருத்தோலை எருசலேமிலே பாலைவனத்தில் எங்க தென்னை மரம் இருந்துச்சு சொல்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி இயேசு எங்க பிரயாணப்பட்டாரு? எந்த சபைக்கு போக பிரயாணப்பட்டாரு? எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் போக கழுதையின் மேலே ஏறி புறப்பட்டு போனார்கள் சொல்றேன். அல்லேலூயா. கிறிஸ்துக்கு நேராக எதிர்கொண்டு என்ன செஞ்சாங்க? குருத்தோலை எடுத்து என்ன செஞ்சாங்களாம்? அந்த எருசலேம் பகுதியை கொஞ்சம் நீங்க மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் தென்னமாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. அது நீங்க என்ன சொல்றோம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பணின்னு சொல்றோமோ ஒரு இனத்துடைய பேர். அல்லேலூயா. ரொம்ப குழப்பமான அதிகமாக விருப்பப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேரித்த படம் கேள்விப்பட்டீங்கன்னா? பேரித்த படம் யார கேள்விப்பட்டு? பேரித்த படம் பாமாயில் இதெல்லாம் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? இதனை எந்த குடும்பத்தை சார்ந்தது? பண குடும்பத்தை சார்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க தெளிவா இருக்கு. பண ஓலைகளை கொண்டு சொல்ற குருத்தோலைகளும் என்ன செஞ்சாங்களாம்? இயேசு எதிர்பட்டு போறான். அங்க ரொம்ப டீட்டெயிலாக போகிறோம். வேற நம்ம சொல்லிட்டு போகிறேன். அப்படி சொல்றோம். ரொம்ப அதுக்குள்ள ஆழமா போகிறோம். இந்த குருத்தோலைகளை கொண்டு யாருக்கு எதிர்கொண்டு போனாங்களா சொல்றோம். பனைமரத்தை ஒன்று பாருங்க. பனைமரம் என்ன செய்யும்? வளர்ந்து போகுமா? வளர்ந்து போகுமா? செஞ்சு போகுமா? என்ன செய்யும்? நேரம். இது எதுக்கு உண்டாக கொடுக்கப்பட்டிருந்தா இந்த பனைமரத்தினுடைய வளர்ச்சி கிறிஸ்துவுக்கு பின்னாக போகிறது. கருத்தை சொல்லுங்க. இந்த பனைமரத்தை போல வளர்கிறது. எந்த பனைமரம் என்ன செய்யாது? வளர்ச்சி வளர்ச்சி போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பனைமரம் என்ன செய்யும்? அதிகமாக நேராக தான் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் வளர்ச்சி போகிற பனைமரத்தை பார்த்துருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்றோம். உலக பிரகாரமாக சொல்றோம். 80% எப்படி 80% அளவுக்கு பனைமரம் எப்படி தான் போகுதா? ஒரு சத்தமாக சொல்லுங்க. மிச்சம் 20%
வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம குறைவுள்ளவனை பார்க்க கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. நிறைவுள்ளவனை பார்க்க கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 50% பணமா என்ன செய்யலாம்? நேரா போகலாம். அல்லேலூயா. இந்த 50% பணமா நேரா போகிறது போல நாமும் கிறிஸ்துவுக்கு பின்னால் நேரா போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பணமானதை போல வளர்கிற நீங்க வளர்ந்து நெருங்கி போயிடக்கூட நேரா கிறிஸ்துவுக்கு பின்னால். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் எந்த காலத்தில் ஒதுங்க போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பணமானத்துடைய ஆமை சொல்றோம். காற்றும் அடிக்காம சொல்றோம். எங்கேயாவது பணமானத்துடைய ஓலை கீழே விழுந்ததை பார்த்துருக்கோம். சொல்றோம். அல்லேலூயா. நல்லா வாடி இருக்கிற ஒரு பனையது சொல்றோம். நல்ல ஒரு காற்று அடிக்காம இருந்தால் அப்படியே எடுக்கும். அல்லேலூயா. காலத்தில் அப்படியே நிற்கும். அல்லேலூயா. சொல்றோம். உடனே பரவலை தொட முடியும். ஈஸியா கவனம் நம்ம தொட்ட விரல் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவுமே சேதப்படுத்தாத அளவுக்கு அவை சொல்ற கற்றவர்களை எவ்வளவு வளர்த்துகிறார்கள்? பணமரத்தை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பணமரம் நேராய் வளர்கிறது போல வளர்ந்து கிறிஸ்துவுக்கு நேராய் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்த சுவிசேஷம் 7வது 9வது வசனம் வாசிக்கும். வெளிப்படுத்த சுவிசேஷம் 7வது 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் வந்தது என்ன கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் திருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவர் முன்பதாக நிற்க கடவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து நேராய் வளர்ந்து கிறிஸ்துவுக்கு நேராய் போய் அவன் சொந்த குறுகிய காலத்தில் உடைந்து போகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து அவன் கிறிஸ்துவ சலோதில நேராய் நிற்கிறவர்களை போல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இன்னும் கேள்வி வரும். பாஸ்டர் எங்க பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து ரொம்ப கஷ்டம் தான் சார். எப்படி எங்க பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து ரொம்ப கஷ்டம். இன்னும் புருஷனுக்கு நினைச்சுன்னா மனைவியை வளர்த்து ரொம்ப கஷ்டமா சார். அவன் புருஷனை பார்த்தாங்கன்னு சொன்ன மனைவிகளை பார்த்தாங்கன்னா பாஸ்டர் புருஷன் மாதிரி திருத்தி கொண்டு ரொம்ப கஷ்டம் தான் சார். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்க்கப்பட்ட கோத்திரமா இருந்து தவிர தனி ஆத்துமா அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பனைமரத்தை போல வளரணும். கிட்ட பனைமர கண்டு வளருதுன்னா அந்த பனைமர கண்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ பனைமரத்தை போல வளரணும்னா அவன் குடும்பத்தினரையும் பனைமரத்தை போல வளர வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவினை வளர்க்கப்படுகிற பனைமரத்தை போல வளர வைக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு காரியம் இருக்கிற வாசிங்க. லேவியராகமம் 23வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் சத்த பழைய பாட்டை ஒரு பார்ப்போமே. லேவியராகமம் 23வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. லேவி 23:40. கனிகளையும் கிளைகளையும் கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பணமரமாக இருக்கிற ஓங்கி சேர்த்து கிறிஸ்துக்கு நேராக இருக்கிற தன் குடும்பத்தோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கப்பட்ட நீங்க அவர் கிறிஸ்துவுக்கு உங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பணமரம் வளர்ந்து நேராய் வளர்ந்து பணந்தா காய்ச்சுன்னா சொல்றோம். யாருமே எடுக்காம போச்சுன்னா ஏதாவது பயம் உண்டா? பயம் உண்டா? சார் பயம் உண்டு. கீழே இருந்தா என்ன செய்யலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வெயில் நேரத்தில் உங்களுக்கு பணம்
பழுக்காம அப்படியே கொண்டையிலிருந்து மக்கி போனவங்களுக்கு வரமாட்ட கிடைக்கும். பொக்காவே பொக்கு இல்லாமல் இருக்காதோ? பொக்கு இருக்கமா இருக்காதா? பொக்கு இருக்கமா இருக்காதா? அது எழுதியா? அது எழுதியா? எட்டு வேலையில பறிச்சு கீழே போட்டு சொல்றான். அது முடிச்சுட்டதும் கீழே பறிச்சு போடாட்டா என்ன ஆயிடும்? பொக்காயிடும். அது எழுதியா? என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? சத்தமா சொல்லல. பொக்காயிடும். அது எழுதியா? கிறிஸ்துவுக்கு வளர கட்டு போறாங்க. பல மரம் போல வளர்ந்து உங்களை கிறிஸ்துக்கு நேராக போகணும். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கு ஏற்றவைகள் அவர் கொடுத்த ஏற்றவைகள் அவர் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவன் சுத்தம் நீங்கள் அவருக்கு விட்டு கட்டுங்கள். அல்லேலூயா. 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 மூணு குணாதிசயமுடைய பணமாயிரம். அல்லேலூயா. எப்படி நேரா வளரணும், சேர்ந்து கூட இன்னும் அவன் சொல்ற பணத்தை வளர வைக்கிறவங்களா இருக்கணும். அவன் சொல்ற சேர்ந்து வளர்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. 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 நீங்க எதை போல வளரணும்? சத்தமா சொல்லுங்க. எதை போல வளரணும்? பழைய போல உயர்ந்து அவன் சொல்ற உங்க குடும்பத்தில் பிள்ளைகளையும் வளர்ச்சி அவன் உங்களை கிறிஸ்துக்கு நேராக ஒப்புக்கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வளருகிற நீங்க எப்படி இந்த பழைய போல இந்த மூன்று பண்புகளோட வளருகிற நீங்க எவ்வளமான குணாதிசயங்கள் இருக்காங்க. அல்லேலூயா. 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 பணமரத்துடைய குணாதிசயங்கள் தெரியும். சொல்லுங்க. தெரியுமா? பணமரத்துடைய குணாதிசயம் தெரியும். குணாதிசயம் தெரியாது. ஹலோ, உறங்காம இருக்கிறாங்க. என்ன அதே சொல்லுங்க. எதை போல உறங்கை சொல்லுங்க. ஆமை சொல்லுங்க. யாரும் உறங்க முடியும். பணமரத்துடைய குணாதிசயம் யாருக்கெல்லாம் தெரியுமா? கை வைக்குங்க. தெரியும். சொல்லுங்க. எல்லாம் தெரியுங்க. கேட்க மாட்டேன். சொல்லுங்க. என்ன சமயம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தெரிந்தா போறோம். அல்லேலூயா. இந்த பணமரம் வளரும் பொழுது நேரா வளரும். நமக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பணமரம் ரொம்ப உசரத்துக்கு வளரும். குணாதிசயம் எழுதி வளரும். குணாதிசயம் ரொம்ப உயரமா வளரும். அல்லேலூயா. எப்படி ரொம்ப உயரமா செய்யும் வளரும். இது எப்படி வளரும்னு சொன்னா நீதிமொழிகள் அவன் சொல்ற 14:2 சொல்லப்படும். வீட்டுல போய் வாசி. சரியா? நீங்க வீட்டுல போய் வாசி. என்ன செய்யுமா? நேரம் உயரமா வளரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எதை போல வளரணும்? ஹலோ, நீங்க எதை போல வளரணும்? பழைய போல வளரணும். பணமரம் நேரம் பண்புகளை பார்த்தோம். அவன் பணமரம் நேரம் வளர போல நேரம் வளரணும். இன்னொன்று அவன் சொல்ற கூட இருக்கிற கிளைகளை சொல்ற செடிகளை என்ன செய்யணும்? வளர வைக்கணும். இன்னும் பயனுள்ளதாக இருக்கணும். இம்மூணு பண்புகள் குணாதிசயங்களை பார்க்கும்போ பணமரம் என்ன செய்யுமா? உயரமா வளரலாம். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பாடம் வைக்கப்படாது. அல்லேலூயா. நான் இவ்வளவுதான் வளர்ந்து, இவ்வளவுதான் நிற்பேன், இவ்வளவுதான் உயர்வேன், இவ்வளவுதான் பெருகுவேன், இவ்வளவுதான் ஜெபிப்பேன், இவ்வளவுதான் ஆராதிப்பேன், இவ்வளவுதான் செய்வேன், இவ்வளவுதான் நிற்பேன், இவ்வளவுதான் கத்தர் வேணும். அந்த பணம் மறைமா கத்தர் உங்களை மாற்ற ஆரம்பிக்க தொடங்கினா நீங்கள் செழித்து ஓடி வளருவீங்க. அல்லேலூயா. கொட்ட கொட்ட வளருவா வெட்ட கிறிஸ்தவனே உண்மையில கிறிஸ்துக்களை வளர்க்க இருந்தா எவ்வளவுதான் உங்க இதயத்தை கடினப்படுத்தா இவ்வளவுதான் இப்படிதான் இருப்பேன். எப்படி இப்படிதான் இருப்பேன்னு சொன்னாலும் பல மரத்தை போல கட்ட ஓக செய்வார். அல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. 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 குணாதிசயம் இந்த பணமரம் உயர்ந்து போகும். அல்லேலூயா. 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 இரண்டாவது இது எப்பொழுது செழிப்பா இருக்குவான். எரேமியா அவன் 17:7 சொல்றது போல இந்த பணமரம் எப்படி இருக்குமோ எப்பொழுது செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது பண்பு கொலோசியர்ல அவன் 2 கொலோசியர் 2 6 சொல்றது போல இந்த பணமரம் ஆழத்துல வேறுபட்டதா இருக்கும். அல்லேலூயா. 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 பணமரம் விலைக்கு போனோம்னா சொல்ற கொஞ்சம் சமயம் போல நீ
விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல பாருங்க, இந்த மூன்றாவது பண்பை ஆழமா வேட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பண்பு என்னது? சொல்ற சத்தமா சொல்லணும். முதல் பண்பு என்னது? உயரமா வளரணும். இரண்டாவது பண்பு என்னது? சொல்றோம் குணம் செய்வது எப்பொழுது செழிப்பார்கள். மூன்றாவது குணம் செய்வது ஆழமா வேணும். நான்காவது நடந்து போவே செய்யாது. அல்லேலூயா. என்ன செய்யாது? வளையவே செய்யாது. எப்பொழுது நேரம் எவ்வளவுதான் காற்றடிச்சு முடிஞ்சு போவதாக என்ன செய்யாது? வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க, வளையாது. எழுதி கொள்ளுங்க. 2 Corinthians 4 8 9 சொல்றது போல இந்த பழக்கம் வளைந்து போவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது 2 Corinthians சொல்றோம் 4 8 9 சொல்றது போல என்ன செய்யாது? வளைந்து போவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மத்தேயு சுவிசேஷம் 7:17 சொல்றது போல ஏற்ற வேளையில என்ன செய்யும்? ஏற்ற காலத்தில் என்ன செய்யும்? கரியா கொடுக்கும். முதல்ல அக்காடிக்கு வளர செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சிலர் அக்காடி எடுக்கணும், சிலர் காய்கறி இல்லை இல்லையா? எல்லா அக்காடி எடுக்கணும்னா என்ன செய்யணும்? அக்காடி எடுக்கணும். அல்லேலூயா. அக்காடி பண்ணலாமா? பணங்காதலாமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹலோ, எது கொள்ளலாம்? அக்காடி கொள்ளாமா? பணங்காய் கொள்ளாமா? அக்காடி கொள்ளான்னா செதுக்க அவனை இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. செதுக்க இடமே கண்டிப்பா இடம் கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அதே செதுக்காம என்ன செய்யாது? அக்காடி வரவே செய்யாது. அல்லேலூயா. அக்காடி கொண்டு நான் வெளியே பார்த்துட்டு பெருநாள் பானைக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் கருத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேர்மையானவர்களை ருசிக்க நாடுகிற நமக்கு நேர்மையானவர்களை கற்றுத்தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் வெடி விழுதுமா? அல்லேலூயா. என்ன செய்யுமா? எந்த காலத்தில் சொல்றாங்க கனி கொடுக்கணும் இருக்காதா? இந்த மாசத்துல பனியில அவன் சொல்றான் அக்காடி வரணும்னு சொன்னா அல்லேலூயா, அக்காடி வரும். அல்லேலூயா. வருமா வராதா? எவ்வளவு வறட்சி அவனுக்கு வருமா வராதா? வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையை வளர்த்தினான்னு சொன்னால் அதை சொல்ற இலையுதிராக இருக்கிற அந்த இலையுதிர காலம் வந்தால் மனத்துல தனி பயம் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிறிஸ்துவின் கரத்துல பாறையில் சுமந்துகிற அந்த கிறிஸ்துவின் கரத்துல உன் முகப்பாக இருக்கிற தலையை நீ அடக்கி காப்பாற்றி சொன்னா நல்ல பண்பாக இருக்கிற நல்ல ருசியுள்ள பராமரிப்பை நீயும் கர்த்தராகிய இயேசு பகல்படிக்கு கர்த்தருக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற பாருங்க, அந்த சொல்ற அக்கறை அவன் சொல்ற கொடுக்கிற அந்த பதவி கொடுக்கிற அந்த முகப்பு சில நாள் என்ன செய்யப்படணும்? முகப்புல மூடி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்யாது? அந்த முகப்புகள் இருந்து வளரணும். பாலுக்குள்ள இருந்து வளருமா? அல்லேலூயா. வளருமா? வளருமா? வளராது. செதுக்கி விட்டுட்டு பாலை நிஜமாவும் வைப்பாங்க இல்லையா? அந்த பாலைக்குள்ள இருக்கிற அம்சம் அந்த வெட்டி விட்ட முகப்பு வளருமா? வளராது. வளருமா? வளராதா? முகப்பு வளராது, தண்டு வளரும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள அடங்கி இருக்கிற காலம் உண்டா? நீ உன் தலையை நோக்கி பார்க்காத. கிறிஸ்துக்குள்ள அன்புக்குள்ள வளர்ந்துகிட்டே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பானைக்குள்ள வைக்கப்பட்ட கிறிஸ்து கலந்துக்குள்ள இருக்கிற வளர மாட்டேன்னு சொல்லாத. உன் சின்ன ஜீவிதத்துல தேவனுடைய அன்பு பெருகிற ஜீவிதத்துல வளரு. உன் முகப்பா வளர. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்லுடா, பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையாகி பரிசுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முகப்பு வளர்ந்த அந்த தண்டு இருக்கு இல்லையா? அந்த தண்டு காஞ்சிப்போ இல்லையா? சொல்றோம் பதவி கொடுத்து அந்த தண்டு காஞ்சிப்போ. நல்ல பதவி கொடுத்த தண்டு மாத்திரமே எரிக்க பயன்படும்.
சோத்திரம். முகப்பு வளர்ந்த தண்ணி என்ன செய்யாது? எரிக்க பயப்படாது. அல்லேலூயா. அது போச்சனை உண்டாக்கும். அல்லேலூயா. தெரியாத ஒரு தந்தை பார்க்குறீங்க. சோத்திரம். அல்லேலூயா. 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 உன்னை செதுக்கப்பட்ட சின்ன பயன்படுத்திட்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரோட செதுக்க ஆரம்பிச்சாலும் நீ பயப்பட்டுட்டே இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. என் முகப்பு செதுக்க கூடாது. ஐயோ எனக்கு பொறுமை ஜீவிதம் வேண்டாம், எனக்கு எப்படி பொறுமையா இருக்கான்னு நினைக்காத. நீ பொறுமை எடுக்க நீ கர்த்தரோட பயன்படுத்தி கொண்டே இருப்ப. அல்லேலூயா. 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 இப்ப நம்ம கொலோசியர் சொல்ற மத்தியில சொல்லப்பட்டிருக்கிற ஏற்ற காலத்துல என்ன செய்யும்? கடிதம் ரொம்ப பேசிட்டு இருந்தா இன்னும் 10 நிமிஷத்துல செய்தி உங்களுக்கு முடியும். அல்லேலூயா. 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 நான் சுருக்கி போகிறேன். சொல்றேன். அவன் என்ன செய்யணும்? அவன் பரவாயில்லை குணம், அவன் ஏற்ற காலத்தில் விஷயம் கடித்தனம். அல்லேலூயா. சங்கீதம் 91:16 சொல்றது போல இது நீடித்த நாளாய் இருக்கும். அல்லேலூயா. என்ன செய்யுமா? நீடித்த நாளாய் நிற்க இருக்காது. ஒரு பணவரை எத்தனை வருஷம் நிற்கும்? பணவரை எத்தனை வருஷம் நிற்கும்? எவ்வளோ? சோத்திரம். அல்லேலூயா. நம்ம வயசுல தாண்டி இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் நிற்குமா? 120 வயசு யார் வாழ்ந்தது? யார் வாழ்ந்தது? ஹலோ, 120 வயசு யார் வாழ்ந்தது? அல்லேலூயா. 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 120 வருஷம் வாழணும் பாசன். அதே மரத்தை போல வளர்ந்தார். ஒரு சுகா சொல்லி தந்த தந்தை தருவார். அல்லேலூயா. பலவீனம் இல்லாத பலவீன நேரத்தில் தான் கர்த்தருடைய பலனோடு அவன் ஓடுகிற ஓட்டத்தை கத்த தந்தால் யாருக்கெல்லாம் வாழ ஆசை இல்லை. சுகமா கண்ணீர் இல்லாத எப்பெல்லாம் பலவீனம் வருதோ அப்பெல்லாம் அண்ணன் கேட்டால் பலவை தருவார். காரியத்தெல்லாம் செய்ய வைப்பார், நிற்க வைப்பார், இருக்க வைப்பார், எடுக்க வைப்பார், நடக்க வைப்பார், ஊழியத்தை செய்ய வைப்பார், வேதவசம் வாசி வைப்பார். இதெல்லாம் செய்ய வயசுல ஜீவிதம் ஆர்வம் பண்ணா யாருக்கெல்லாம் வாழ ஆசை இல்லை. கத்தரை இப்படி ஒரு ஜீவிதம் இருந்தா யாரெல்லாம் வாழுவியா? இப்ப நேரம் தான் பார்த்தோம். எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும் உங்களுக்கு? உறுதியான விசுவாசம் வேணும். அல்லேலூயா. 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 அப்ப எத்தனை வருஷம் வாழணும்? 110 வயசாவது போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை வந்து தாமதம் பண்ணுங்க. கர்த்தரை சித்தம் பண்ணுங்க. ஒண்ணு நான் இருந்துச்சுன்னா கர்த்தரை பழைய மனபாலத்தை போல கர்த்தர் வாழ வைப்பார். அல்லேலூயா. பழையாத உடையாத அவன் எந்த காலத்தில் உழுது போகாத ஏற்ற காலத்தில் பிரதிபலன் தந்து உயர்ந்த கனியை தருகிற உயர்ந்த வார்த்தை போல ஆழமாய் கிறிஸ்துவுக்குள்ள வேறுகிற ஜீவனத்தை தந்து கர்த்தர் நம்மை நீடித்த நாளை வாழ வைப்பார். அல்லேலூயா. 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 அப்போ வேதவசனம் நம்மள்ட்ட நிறைவேற பாருங்க. முந்தின பிந்தினாராயோ. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதவசனம் நிறைவேற வேண்டாமா? அப்போ கர்த்தருடைய வாக்குகள் நிறைவேறலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பா இல்லை. கர்த்தருடைய வருகை தாமதப்படுத்தினா கர்த்தருடைய சித்தம் இருந்துச்சுன்னா நான் அவரோட நாட்கள் வாழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழலாமோ? இந்த சந்தர்ப்பம் இல்லாம வாழ்ந்தா வாழலாமா? அது 1000 வருஷமா வாழலாம் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப தெளிவா சொல்லுது. பரலோகத்தில் எதையில உங்களுக்கு கர்த்தர் அருளி சொல்றாரோ அதை இந்த பூலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்காவது அடியுடைய காரியத்தை பார்க்கணும் இன்னைக்கு வந்து பார்த்துக்கலாம். அல்லேலூயா. 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 இந்த காயத்தையும் கர்த்தர் அழகாய் நடத்துகிறது உண்டாகலாம். அல்லேலூயா. எவ்வளோ பலவீனத்திலே கர்த்தர் அழகாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 யாரை போல வளரணும்? யாரை போல வாழணும்? அது சொல்லிக்காக பாச அது இப்போ. அல்லேலூயா. யாரை போல வளரணும்? பகைய போல வளரணும். அல்லேலூயா. பகையுடைய மூணு பண்பு என்னன்னா
செழிப்பா இருக்கும். ஆழத்துல வேர் போடும், வளைஞ்சு போகாது, ஏற்ற காலத்துல கனியை தரும், நீடித்த நாள் அந்த இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த பனைமரத்தை போல வளர்ந்து செம்மறியாட போல வாழணும். ஹல்லேலூயா. எப்படி பனைமரத்தை போல வளர்ந்து எதை போல வளரணுமா? sheep and goat. ஷீப்புக்கும் கோட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஷீப்னா செம்மறியாடு, கோட்னா வெள்ளாடு. ஹல்லேலூயா. 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 நீங்க யாரா இருக்கணும்? செம்மறியாடா இருக்கணும். ஹல்லேலூயா. எதை போல வளரணும்? எதை போல வாழணும்? எதை போல வாழணும்? எதை போல வளரணும்? சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செம்மறியாடுடைய பண்பை ரொம்ப ஆழமா சொல்லி போகல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி போகிறேன். சங்கீதம் 23வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சியிலேயே அவருடைய புல்வெளிகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே என்னை கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. நல்ல ஆட்டுக்கு இவன் நம்மள பண்புகள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்பு? என்ன பண்பு? யாரை போல வளரணும்? சொல்லுங்க, யாரை போல வாழணும்? இந்த செம்மறியாடுகளுக்கு கண்ணுடைய மேய்ப்பன் என்ன செய்யுமா? கண்ணு பிடிக்குமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பனைமரத்தை பாருங்க, பனைமரத்துடைய ஒடியால் மட்டும்தான் என்ன செய்ய கரெக்டா பனைமரத்துல ஏற முடியும். வேற யாரா ஏற முடியுமா? ஹலோ, வேற யாரா ஏற முடியுமா? அது யாருக்கு என்ன செய்யாது? இடம் கொடுக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பனைமரத்தை போல என்ன செய்யணும்? வளரணும். யாரை போல வாழணும்? செம்மறியாடு போல வாழணும். பனைமரத்தை போய் வாங்கிட்டு அடிச்சு பாருங்க, நீங்க என்ன செய்யணும்? ஹலோ, நீங்க என்ன செய்யுமா? செய்யுமா? ஏதாவது பண்ணுவோம், அடிச்சுவோம், வரட்டும் வரட்டும் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது பண்ணுவோம், உடச்சு விழுந்துருமா? விடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிச்சா செய்யுமா? ஆரம்பிச்சு விட்டுவோம். ஹல்லேலூயா. 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 செம்மறியாடு அடிச்சு பாருங்க, கலை குடிச்சு விடாத பாட்டு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. 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 ஆனா பாருங்க, செம்மறியாடு பண்பு ஒரு அடி அடிச்சா நேரம் மேற்பாட்டில் ஓடி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அடி கிடைச்சிட்டா மேற்பாட்டில் என்ன செய்யும்? ஓடி வரும். ஹல்லேலூயா. 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 வெள்ளாட்டை போல என்ன செய்யாது? துள்ளி குதிச்சு ஓடாது. ஹல்லேலூயா. இந்த செம்மறியாடு என்ன செய்யும்? அதை மேற்பட அடிச்சா என்ன மேற்பட நேசிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மேற்பட அடிச்சா என்ன மேற்பட நேசிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்ன செய்யாது? ஒண்ணுமே கண்டுவிடாது. என்ன செம்மறியாடு தான் கண்டுடுமா? முள்ளு தான் கண்டுடுமா? கண்டுவிடவே செய்யாது. முள்ளுக்குள்ள போச்சுன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளாடு என்ன செய்யும்? முள்ளுக்குள்ள போக முடியாம என்ன செய்யும்? ஹல்லேலூயா. செம்மறியாடு என்ன செய்யும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனக்கு என்ன போது முடி போன பிரச்சனை இல்லை, நான் இந்த முள்ள கடந்து போயிடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செம்மறியாடா வாழ்ந்தா சொல்லு, செம்மறியாடா வாழ்ந்தா சொல்லலா. இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் பிடிச்சா என்ன? ஹல்லேலூயா. 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 பாருங்க, வெள்ளாட்டை போல காயப்பட்டு நான் தெரிஞ்சு ஓடா. ஹல்லேலூயா. செம்மறியாடு காயப்பட்டு கொஞ்ச நேரம் நடந்து பார்க்க
சில காயப்பட்டுச்சா கொஞ்சம் தூரம் பண்ணி ட்ரை பண்ணி பாரு, மீண்டும் மெய்ப்படையிலே வா. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்ப்பம் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு நீ பக்கத்தில் வந்து அமர்ந்துற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னாடி படுத்தா தெரியும் இதுக்கு ஏதோ சொல்லும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளாடுனா நம்ப முடியாது. நீங்க வெள்ளாடு சும்மா நம்ம படுக்க கிட்ட போய் நின்று பாருங்க, உடனே எழுதி படசாதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை போல வளரணும்? பழைய போல வளரணும். யாரை போல வாழணும்? ஜமரியாட போல வாழணும். பிதாவை சுகத்தை செய்த இயேசுவை போல வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடித்தாலும் திட்டினாலும் நொறுக்கினாலும் காயப்படுத்தினாலும் உதாசீனமாக தள்ளப்பட்டாலும் மேற்பட்டவர்கள் திரும்பி வருகிறவங்க இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு உறுதியான விசுவாசம் பெருகணும்னா நீ பழைய போல வளரு. மசோதர சமஞ்சால போல வாழு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபத்துக்கெல்லாம் கட்ட விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் தரணும்னா நீ பழைய போல வளரு, சமரியாத போல வாழு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரெண்டு விதமா இந்த பழைய போல வளர்ந்து சமரியாத போல நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோவான் 10ஆம் அதிகாரம் அவர் சொல்லி 27ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். நாடுகள் சட்டத்துக்கு சபை கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு கால கெட்டு போகாமல் ஒருவனும் அதை கிறிஸ்துவின் கையிலிருந்து வாங்கிக் கொள்ளாமல் அவர் தம்முடைய கைக்குள்ள உங்களை பத்திரமா காத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பழைய போல வளர்ந்து அவன் சமரியாத போல வாழ்ந்தா அவன் சொல்றான் உங்களுக்கு கத்தர் ஏற்றவைகளை செஞ்சு உங்களை கத்தர் அணிஞ்சுக்கிட்ட வந்து உங்களை தம்முடைய கையிலிருந்து யாரும் பிரித்து கொண்டு போகாதபடி அவருடைய கணத்துல பத்திரமா வச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாவம் வேண்டும், நான் தள்ளப்பட்ட வேண்டும், நான் உணரப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்டவன் என்று நினைக்காத கத்தர் அவைகளை ஏற்படுத்தினது நீ விசுவாசத்தில் பெருக படிக்கிறது. அல்லேலூயா. போராட்டம் பெருகுமோ அவன் பெருக சொல்கிறோம், அவன் பொறுமை பெருகிறோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அந்த பொறுமை பெருக அந்த கிரியை வெளிப்பட்டு பெருகும் என்று சொல்லி ஆப்பங்களை பார்க்கிறோம். அறியாத எங்கே பிள்ளையே கத்தர் சில சூழ்நிலைகளுக்கு அகப்பட வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உன் விசுவாசம் பெருக. நீ சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்க கல்ல உன் விசுவாசம் பெருக. உன் சலட்சியம் வளர சில முகப்புகளை கத்தர் அகத்து விட்டிருக்கிறான்னு சொன்னால் நல்ல பதவிகளை எடுக்க அவன் நல்ல வளர்ச்சி உண்டாக நல்ல புஷ்டி ஆரோக்கியம் உண்டாக.